இந்த சைடு ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது இங்கே மட்டும் டச் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிரும். ஐயோ நான் கத்துறது பார்த்தாரு பயந்துறாங்க. எனக்கு அந்த அவர்ஷன்னால தான் கத்துவேன், பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? இதாங்க நம்ம பிளட்ல இருந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்த growth factors. என்ன மேம் டாக்டர் குழந்தையில ஊசி போடும்போது என்ன சாப்பிட்டீங்க காலையில கேட்பாங்களே, அந்த மாதிரி ஏமாத்துறீங்க. ஆனா அவ்வளோ தெரியல மேம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு வந்து என்னோட ஹேரோட டென்சிட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஹேர் டென்சிட்டி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா எல்லா கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹேர் கேரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இவ்வளோ திக் ஹேர் இருக்குது, இப்படி தான் நிறைய பேர் கொஷின் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு இங்கெல்லாம் நல்லாவே திக் ஹேர் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டாக எப்போ பார்த்தாலும் போனிடெயில் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு இங்கே கழுத்தில் ஹேர் பட்டா பிடிக்காது, கசகசன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ போட்டு எனக்கு நல்லா வந்து இந்த ஏர்நெத்தி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்காகவே எங்கள் அப்பாவுக்கும் இந்த கார்னர்ஸில் கொஞ்சம் ஹேர் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்காகவே இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹேர் கம்மி. பட் இந்த சைடு எனக்கு ஓகே தலைவாரணும். பட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம சொட்டையாக இருக்கும். நான் தலைலாம் குளிச்சுட்டு சும்மா இப்படி ஈரத்தில் இப்படி பண்ணேன்னு வைங்களேன், இந்த சைடு ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓவரால் நம்ம பால்ட் ஆகிட்டோம்னா அந்த இடத்துல அப்போ வந்து நம்மளால் ஜிஎஃப்சி ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தின்னிங் மட்டும் இருந்து லைட்டாக ஹேர் கொஞ்சம் இருக்கும்போதே தான் இருக்கிற ஹேர்ஸும் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ அதை பண்ண தான் நான் வந்திருக்கேன். இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து ஜிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பிரபா பண்ணியிருக்கேன், அவனோட விளாகும் ஆல்ரெடி இருக்குது அவனோட சேனலில். அந்த ஜிஎஃப்சி ப்ராசஸ் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். பிஆர்பின்னு ஒன்று இருந்தது முன்னாடி. அந்த பிஆர்பி வந்து ஒரு 10 செஷன் எடுத்தால், ஜிஎஃப்சி ஒரு 4-5 செஷன் எடுத்தால் போதும். ஸோ நமக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியது கம்மியாக இருக்கும், எத்தனை வாட்டி நம்ம கொடுக்குறோங்கிறது கம்மியாகும், நம்ம இந்த வலி தாங்க வேண்டியது கம்மியாகும், ஸோ டைம் கம்மியாகும், எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். ஸோ பிஆர்பி வந்து ஒரு பழைய டெக்னிக். இப்போ அதோட அடுத்த வேர்ஷன் வந்து ஜிஎஃப்சி. இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, அதான் பண்ண போகிறேன். சரி வாங்க போகலாம். மேம் உங்களை தேடி தான் வந்திருக்கேன். நீங்கள் பிரபாக் ஜிஎஃப்சி பண்ணீங்களா? அதுக்கப்புறம் தோணுச்சு, ஏன்னா அவனுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. சரி எனக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் சொல்வீங்க மொத்தமாகவே ஹேர் போயிடுச்சுன்னா அப்புறம் அதை காப்பாற்ற முடியாது, தின்னிங் இருக்கும்போதே வரணுன்ட்டு. எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இல்லை மேம். ஆக்சுவலி தலைலாம் குளிச்சேன்னு வைங்களேன், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ புரிய தரேன்னா, தலை குளிச்சா ரொம்ப ஒன்றுமே இருக்காது. பட் இந்த சைடெலாம் கொஞ்சம் புல் பண்ணலாம், திக்காக இருக்குது. பட் இங்கே புல்லே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது இங்கே மட்டும் டச் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிரும். ஐயோ ஸ்டாப் அப்படின்னு பிடிச்சிப்பேன் அப்படியே டைட்டா. இங்க பிடிச்சிட்டு இங்க இருக்கிறத மட்டும் கொடுப்பேன் நான். இப்படி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பேடா இருக்கு. ஸோ இதை காப்பாற்ற முடியுது நம்ம ஜிஎஃப்சியில்? கட்டாயமா. நீங்களே ரீசன் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து இந்த டைட் ஹேர் ஸ்டைல்ஸ்னால் போடுறோம் இல்லையா, இல்லை நம்ம ரிப்பீட்டடாக யூ புட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் டைட்டாக போடும்போது அந்த ட்ராக்ஷன் நல்லா பீஸியாக சொல்லுவோம். ரெண்டாவது ரீசன் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் யர் ஹார்மோன்ஸ். இது ஸோ அது இருந்துச்சுனாலே இந்த ஃப்ராண்டல் ஹேர் லாஸ், இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் வி ஸ்டார்ட் லூசிங் விமென்க்கு. ஸோ நிறைய ஃப்ரண்டல் ஹேர் லாஸ் மட்டும் இருக்கும், அண்ட் சென்டர் பார்ட்டிஷன்லையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் பிசிஓஎஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் டேக் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். அண்ட் இதில் ஹேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிஆர்பி ஜிஎஃப்சி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பிஆர்பினா இட்ஸ் அண்ட் லிட்டில் அவுடேட்டட், நிறைய செஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ஜிஎஃப்சி வந்து நம்ம 3 to 4 செஷன்ஸ்ல வில் கெட் குட் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ஃபாலிக்கல் இருக்கும்போது நம்ம அதை ரிவைவ் பண்ணும்போது நல்லா ரீக்ரோத் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே மேம். இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஜிஎஃப்சி பண்ணால் போதும் தானே மேம்? ஆமாம், பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன் கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா we'll just do for the பட் மற்ற இடத்துல நல்லாவே திக்காக தான் மேம் இருக்கு ஹேர். எனக்கு திக்னஸ் குறைக்க தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஓகே, ஷேவ் பண்ணிலாம் கம்மி பண்ணுவேன். அந்த அளவுக்கு இங்கே நிறையவே இருக்கு, இங்கே மட்டும் தான் ப்ராப்ளம். ஸோ இனிஷியலி டு ஸ்டார்ட் வித் நம்ம ஃப்ரண்ட் ஏரியாவில் மட்டும் பண்ணலாம். நம்ம அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா we'll do it. ஓகே மேம். அந்த பேண்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எது இதான் கிட்ட மேம். இது என்ன மேம் பண்ணுவீங்க? டியூப்ஸ் வந்து ஏற்கனவே வந்திருக்கு ஜிஎஃப்சி கிட்ன்றதுனால. ஸோ இதில் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டு தென் வில் கெட் த growth factors. அதை எடுத்து வில் ஜஸ்ட் இன்ஜெக்ட் இட் பேக். ஓகே. ஸோ இந்த சிரிஞ்சஸ்னா இன்சுலின் சிரிஞ்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து தின்னா இருக்கும். ஓகே மேம். ஓ, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஜெக்டபிள்ஸ் பண்ணுறோமோ? ஆமாம் மேம். நான் அந்த ஃபுல் பாடி செக்அப் எடுக்கும்போது பிளட் எடுப்பாங்க, அதுதான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் தான், அதனால ரொம்ப பயப்படுவேன். அந்த பயம் வந்து வலினால இல்லை மேம், அந்த ஒரு அவர்ஷன் இருக்குல்ல, அந்த பிளட் நம்ம நினைக்கும் போது எனக்கு என்ன தோணும், அந்த ஊசி குத்தி நரம்புலாம் ஓட்ட வழியா வெளியே வந்துடும், நரம்பு வெளியே இப்படி தொங்கும், அந்த மாதிரிலாம் நினைச்சிருந்தேன். அதனால அந்த ஒரு அப்படிதான் கத்துவேன், தவிர வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது மேம். அப்புறம் இந்த ப்ரொசீஜர் எப்படி மேம் இது ஒர்க் ஆகுது? ஜிஎஃப்சிங்கிறது நம்ம பிளட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு ஹேர் ஸ்பெசிஃபிக் growth factors இருக்குது. ஸோ அதனால் கொடுக்கும்போது இட் will go and stimulate the dying follicles. ஸோ அந்த ஃபாலிகல்ஸ் எதுனா டைங் ஸ்டேஜில் இருக்கோ அது நம்ம
மணியூர் மாதிரி கொடுக்கும்போது இட்ஸ் ஆல்சோ க்ரோஸ் பேக் அகைன். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்ட் செஷனில் யூ ஸ்டார்ட் க்ரோயிங் பேக் யுவர் ஹேர். ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஃபாலிகல்ஸ் போயிடுச்சுன்னா யூ கேனாட் ரிவைவ் இட் பேக். அந்த ஃபாலிகல்ஸ் ட்ரை பண்ண நினைச்சேன். அந்த பால்டாக இருக்கிற ஏரியாவில் கம்ப்ளீட்டாக போன ஏரியாலனா யூ கேனாட் டூ இட். ஸோ ஏர்லியர் ஜிஎஃப்சியோ பிஎஃப் எதாக இருந்தாலுமே ஏர்லியர் தி ஸ்டார்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கேட்டாங்க மேம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜிஎஃப்சி பண்ணணும்ட்டு. நான் எல்லார்ட்டையும் தான் சொன்னேன், ரொம்ப லேட் பண்ணி அந்த இடமே பால்ட் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, இப்பவே சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னும் ஒரு சிலர்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு 30-40 இயர்ஸ்லேயே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இந்த ஏரியாவில் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டோனர் ஏரியா பின்னாடி இருந்து வைக்கும்போது தட் ஹேர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹேர் ஃபால். ஸோ அதனால ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா இந்த ஹேர் மட்டும் இட் வில் ஸ்டே பேக், இந்த இருக்குன்னா அது டோன்ட் கேர், நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ இந்த ஹேர்னா போயிடும். ஸோ அது இன்னும் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ முன்னாடி இங்கே மட்டும் ஹேர் இருந்துட்டு பின்னாடினா ஹேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலுமே திஸ் ஹேர் ஆல்சோ ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே. நான் கத்துறது பார்த்தாரு பயந்துறாதீங்க, எனக்கு அந்த அவர்ஷன்னால தான் கத்துவேன், பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? அந்த கத்துறது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு மேம். பண்ணும்போது கம்மியா இருக்கு. எனக்கு பிளட் ட்ராப் பண்ணும்போது பார்த்தது இல்லையா நீங்க? அப்படியா மேம்? நீங்களும்? ஆமா, கொஞ்சம் ரணக்கலை படுத்திட்டு தான் பண்ணுறது நான். இன்ஃபேக்ட் நான் ஃபேஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஈவன் அந்த வேம்பயர் ஃபேஷியல். ஆமா. ஸோ அது வந்து நம்ம அந்த வேம்பயர் ஃபேஷியல்ல பிளட் வருதுல, அந்த ஹோல்ஸ்லாம் அப்புறம் க்ளோஸ் ஆயிக்குமா? ஆமா ஆமா. ஸோ ஒன்று அது ரெண்டு விதமாக பண்ணலாம். டாட் டாட் ஆயிடாதா? இல்லை, அது ஸ்கேப் ஃபார்ம் ஆகிட்டு மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது அது வரும். அது 3 to 4 days ஸ்கேப் ஃபார்ம் ஆகிட்டு இட் வில் ஃபாலோ. இருக்காது. ஸோ அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஆஃப் பூஸ்ட். கண்ணை வேணா முடிக்கும், கை வேணா வைக்கவே இல்லை. ஆண் குழந்தையா பெண் குழந்தைய டெலிவரி அதான் சி செக்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க, அது அவ்வளோ பெயினா இருக்காதா மேம்? அதான் இது கொடுத்துட்றாங்களே, பெயின் கில்லர் கொடுக்குறனால தெரியாதா? எனக்குன்னா ஃபர்ஸ்ட் பேபி எடுத்த உடனே செகண்ட் இது எடுக்கும்போது நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ட்வின்ஸா? ஆமாம். ஸோ அதனால நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அடிஷ்னல் டோஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா சிவியர் பெயின் பேக்கில். ஐயோ சரி சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் சுத்தமாக தெரியல என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு எதுவுமே தெரில. அண்ட் ஜிஏ பண்ணால் இன்னும் சுத்தம் 1 2 3 வாங்க. அதோட ஜெனரல் அனஸ்தீசியா. சோ 1 2 3 தான். 3 முடிஞ்ச உடனே திரும்ப எங்க அம்மா டைம்ல அந்த ஜிஏ தான் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வேற லோக்கல் மட்டும், நம்ம ஸ்பைனல் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் போடுன்னு இங்கெல்லாம் அந்த சொல்ற எக்ஸ்டென்ஷன். ஏன்னா அந்த இடத்துல குத்தும் போது வலிக்க கூடாது இந்த எட்ஜ்லனா. ஓகே. ஏன்னா டைரக்டா ஸ்கின்ல வேற குத்த போறோம்ல. சோ அதனால இந்த ஏரியா அப்படியே ஃபுல்லா. இது ஆக்சுவலி இந்த டாபிக்கல் ஏன் கொடுக்குறோன்னா உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் என்ன தான் நம்ம இன்சுலின் சிரஞ்ச் யூஸ் பண்ணாலும் ப்ரிக் லைட்டாக தெரியும்ல. ஸோ இதை போடும்போது உங்களுக்கு அந்த ப்ரிக் கூட கம்மியாக தெரியறதுக்காக. பட் ஸ்டில் யூ வில் ஸ்டில் ஃபீல் த மைல்டு இது கம்மியாக இருக்கும். இதாங்க நம்ம பிளட்ல இருந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்த க்ரோத் ஃபேக்டர்ஸ். இது வந்து சொன்னாங்கல்ல உரம் மாதிரி. இது வந்து நம்மளோட எங்கே ஹேர் சரியா இல்லையோ அங்கே வச்சா நமக்கு வந்து ஹேர் நல்லா வளரும். ஒரு ஹேர் போடுற மேன்யூர் மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணும். நம்ம பிளட்லேயே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அதை தனியாக பிரித்து எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இடத்துல போடுறோம், அவ்வளோதான். ஓகே. எக்ஸைட்டட் ஃபார் ஜிஎஃப்சி மேம். நம்மிங் க்ரீம் இருக்குது, தைரியத்தில் இருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக தெரியாது ஒன்றும் பெருசாக. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க, அது போட்டுடலாம். என்ன மேம் டாக்டர் குழந்தையில ஊசி போடும்போது என்ன சாப்பிட்டீங்க காலையில் கேட்பாங்களே, அந்த மாதிரி ஏமாத்துறீங்க. ஆமாம், பாட்டு கேட்டால் கான்சன்ட்ரேஷன் அங்கேயாச்சும் இருக்கும்ல. நீங்களே பாட்டு பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் என்ன சாங் போடுறாங்க? இளையராஜாவா ஏஆர் ரஹ்மானா? மேம் யுவன் தேவா மேம். எதுவும் தெரில மேம். சூப்பர்மா. அப்பா தைரியமாக ஐயோ. ஆனால் அவ்வளோ தெரியல மேம். ஃபஸ்ட்டு குத்துற மொமெண்ட் மட்டும் தெரியுது. அந்த பிரிக்கு மட்டும் லைட்டாக தெரியும். லைட்டாக தெரியுது. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. வரவங்களாம் எனக்கு அவங்க தான் வேணும்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் பண்ணும்போது தெரியல.
இல்லை அதை பண்ணுற டைம் தான் ஆஹா இல்லை நீங்கள் பண்ணும்போது தான் பெயின் இல்லாமல் இருக்கு. க்ளோவாகவும் இருக்கு, பிரைட்டராகவும் இருக்கீங்க. ஓகே, ஜிஎஃப்சி ப்ரொசீஜர் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது மேம். நான் ரொம்ப பயந்தேன், அந்த அளவுக்கு நிஜமாவே இல்லை. ரொம்ப நீங்கள் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஓகே மேம், எனக்கு வந்து ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும், அப்புறமா ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, மசாஜ்லாம் பண்ண அப்புறம் பெயின் இன்னுமே கம்மியாயிருக்கு. சூப்பர். ஸோ ஒரு மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, இதை அப்படியே விட்டுருங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஹேர் வாஷ் பண்ண மாதிரி தான் பெட்டர், பிகாஸ் இட் ஜஸ்ட் மூசி பேஜ் இருக்கும். ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் இது ரெகுலர் இதுதான். ஓகே மேம், இதோட நெக்ஸ்ட் சிட்டிங் எப்போ மேம்? 1 மந்த் கழிச்சு. ஓகே, மந்த்லி ஒன்று. எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கோ அதை பொறுத்து சிட்டிங் ஏறும் இறங்கும். யூஸ்வலாக 3 to 4 சிட்டிங்ஸ் மினிமம் தேவைப்படும். இன்கேஸ் நிறைய ஒரு சில இருக்கிற நிறைய ஹேர் லாஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னா we might increase the sittings. ஓகே, மற்றபடி 3 to 4 is max. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேடா, தேங்க்யூ. யா.